ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து முகப்புல இருக்குது, ஆரஞ்சு புல் இருக்குது, இலைப்பெண் இருக்குது, வெள்ளை பூச்சி, கொசுங்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம், எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் நாங்கள் ஆரஞ்சு புல்லுக்கு வந்து மொமெண்டா வால்யூம் ஃப்ளெக்ஸி வந்து அடித்து பார்த்தோம். அது கிளைமேட் சேஞ்சுனால ஹெவியாக இருக்கிறதுனால நாங்கள் இது ட்ரை பண்ணோம். உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க ரிசல்ட்டு. தியாமத்தோக்ஸ்ன்றது ஒரு கெமிக்கல் நேம் தான். ஸோ இது வந்து ஸ்ப்ரே பண்ணோம். இன்னும் ஒரு 2 மருந்து இருக்குது. நான் அது வந்து டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே இந்த மருந்து வந்து இந்த இலைகள் இருக்கிற சத்துக்கள்லாம் உரியக்கூடிய பூச்சிகள், கொசுக்கள் வந்து இது வந்து முழுசாக வந்து க்யூர் பண்ணுமா. இதோட பெனிஃபிட் வந்து எதுக்கெலாம் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக செடிக்கு வந்து நெல், கரும்பு, அப்புறமா காய்கறிகள், ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி மரம் செடி கொடிகளுக்கு வந்து இந்த மருந்து அடிக்கலாம் தாராளமாக அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி பொசிங் போன மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதுக்காக தான் அந்த மருந்து அடிக்கிறது. ஆனால் வந்து இது ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்துங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக அடிங்க. அண்ட் இன்னொரு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, மருந்து அடிக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அடிக்கணும். எந்த மருந்தாக இருந்தாலும் சரி. ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு, அக்கா மருந்து அடிக்கும் போது ஹியூமன்ஸ்க்கு வந்து சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் சைடு எஃபெக்ட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இவ்வளோ நாள் வரைக்கும் அடிச்சிருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. பட் என்ன ஒன்று அப்படின்னா, நம்மளை வந்து சேஃப்டியாக நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால் எப்போ மருந்து அடித்தாலும், எந்த மருந்தாக இருந்தாலும், மருந்துகள்லேயே வந்து ரொம்ப நார்மல் மருந்து இருக்குது, பவர்ஃபுல்லான மருந்து இருக்குது. அதில் வந்து இந்த தியாமத்தெக்ஸ்ன்றது வந்து நல்ல பவர்ஃபுல்லான மருந்து தாங்க. ஒரே ஒரு மருந்து ஒரு டைம் அடித்தாவே அது ஃபுல்லாக க்யூர் ஆகிடுது. பாருங்க செடி ரொம்ப எப்படி பூவா அரும்பு எப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே இந்த செகண்ட் பேட்ச் வந்து அவ்வளோ சூப்பராக மனசு திருப்தியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 18 கிலோ வரைக்கும் பூ வந்தது. மேக்ஸிமம் ரேட்டுமே வந்து 400 ரூபாய் பக்கம் வந்து போயிருக்கு. அதுதான் உங்களுக்கு வந்து சொல்ல வந்தேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அந்த இலைகள்லாம் உரியக்கூடியது, அப்புறமா அதில் இலை பேனு, செம்பேனு அதெல்லாம் வருது இல்லையா. அப்புறமா வால்பேனு, செம்பேனு, அப்புறம் பூச்சிகள் மேக்ஸிமம் வெள்ளைப்பூச்சிங்க. காலையில் டைமில் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி அதிகமாக இருக்குது. ஸோ அது மாதிரி பூச்சிங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து மார்னிங் டைமில் வந்து மருந்தடிக்கும் போது காலுக்கு வந்து ஸ்லிப்பர் போட்டுக்கோங்க, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுக்கோங்க. அப்புறமா மாஸ்க் வந்து கம்பல்சரி எடுக்கணும். முடிஞ்சால் கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டும் அடிங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, மருந்துகள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் நல்லது. ஸோ நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்க முடியும். இந்த பேட்ச் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் செடி ரொம்ப நல்ல பூ வந்து அதிகமாக இருந்துச்சு. இனிமேல் வந்து வெயில் காலம் இல்லையா. ஸோ இனிமேல் வெயில் காலத்துக்கு வந்து நிறைய பூ வரும். என்ன ரீசன்னால நம்மளது வந்து செடியில் பாருங்கள் நிறைய இலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நீரோட்டம் இருந்தால் செடியோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குமா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி தலைங்க வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இலைகள் வந்து அதிகமாக இருக்குது. இல்லைனா செடிங்க வந்து மேக்ஸிமம் இனிமேலாம் வெயில் காலம் இல்லையா, இனிமேல் சம்மருக்கு வந்து என்னாகும் அப்படின்னா, செடி ரொம்ப அரும்பு மொக்கு மட்டும்தான் தெரியும், இலையே சரியாக தெரியாது. ஆனால் நம்ம செடியில் ஆக்சுவலாக பாருங்கள் நிறைய இலைகள் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, கொஞ்சம் செடிகள் வந்து இலைச்செடி எப்போவுமே கொஞ்சம் வளரக்கூடியதுங்க. ஸோ அது இப்படி தான் வரும். அது இல்லாமல் தண்ணி கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக தண்ணி இல்லை அப்படின்றவங்களுக்காக அது. அண்ட் வந்து செடி பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய செடியாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி. பாருங்கள் ஒரே ஒரு செடி எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் மேக்ஸிமம் செடிகள் எல்லாமே நல்லா பெருசாகிடுச்சு. இந்த டைம் பூவுமே நல்ல பூவாக வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோ வந்திருக்குங்க. ஸோ பில்லுமே வந்து 400 ரூபான்றது பரவாயில்ல தான். ஸோ ஆக்சுவலாக அந்த மருந்து அடித்தோம். இன்னும் ஒரு 2-3 மருந்து இருக்குது. டீட்டெயில்டாக தனித்தனியாக கொடுக்குறேன். அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நல்ல ரிசல்ட் வந்துச்சுங்க. செடியுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. மருந்து அடித்ததுமே க்யூர் ஆகிடுச்சு. அண்ட் வந்து மருந்து அடிக்கும் போது கேர்ஃபுல்லாக அடிங்க. இந்த மார்னிங் டைமில் அடிச்சிருங்க. பூ பறிக்கும் போது நியர்பை டைம் வந்து ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியெல்லாம் தயவு செஞ்சு அடிக்காதீங்க. தூங்கி எழுந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அடிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ அதுதான் பாருங்கள். அந்த ஒரே ஒரு கொத்து மட்டும் இருந்துச்சு இல்லையா, அது வந்து கொடித்துளூர் தான். ஸோ கொடித்துளூர் வராமல் இருக்கிறது என்ன மருந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்து மல்லி அப்டேட்ஸ் வருங்க. ஸோ எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். எனி டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறோம். ஸோ அது இல்லாமல் மல்லி டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி. அண்ட் வந்து என்னென்னா அப்படின்னா, அப்டேட் பண்ணுறது நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து மார்னிங் 10 o'clock, ஈவினிங் 4 o'clock வருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. முடிஞ்சால் லைவ் வந்து மார்னிங் டைமில் மதியம் 12 மணிக்கு, ஈவினிங் டைமில் 6 மணிக்கு லைவ்னு வந்தால் அந்த டைமில் வருவேன்றது. ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த கெமிக்கல் வந்து ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரீம் லெவலில் ரொம்ப கொசு இருக்குது, ரொம்ப வந்து பெயின் வந்து முகப்புழு அதிகமாக ஆகிடுச்சு, அப்புறமா ஆரஞ்சு புழு அதிகமாக வந்துடுச்சு.
இலைப்பேன் இருக்குது, வெள்ளை கொசுங்க. இன்னைக்கு பூ பறிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா செடி அப்படியே தட்டி விட்டோம்னா அப்படியே அவ்வளோ கொசு, வெள்ளை கொசு, வெள்ளை பேனுங்க, இலைப்பேனுங்க எல்லாமே. வால் பேனு, இலைப்பேனு, மருந்து நம்ம கண்ட்ரோல் வந்து கரெக்டாக பார்த்து அப்பப்போ 2 நாளைக்கு ஒரு டைம் மருந்து அடித்தா மட்டும்தான் செடி வந்து நோய் நொடி இல்லாமல் கரெக்டாக நல்லபடியாக பூ வந்து நல்ல ஹீல்டு எடுக்க முடியும். அண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ஆரஞ்சு ப்ளூ இருக்கா இல்லையான்றது கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரஞ்சு ப்ளூ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து மொமெண்டாவும் அடிக்கலாம், வால்யூம் ஃப்ளெக்ஸி. ஸோ எனி ஒன் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து அடிங்க. இல்லை ரொம்ப வந்து புழு இருக்குது, ரொம்ப வந்து இதாகிடுச்சு, ஏன்னா புழு வந்து வந்துச்சு அப்படின்னா பூ எப்படி பொசிங் போயிருக்குன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதுமாதிரி ரொம்ப புழு வந்துடுச்சு, கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தியாமேக்ஸ் 1000 சொல்லிட்டு இது ஒரு கெமிக்கல் நேம். ஆக்சுவலாக தலா கோல்டுன்னு சொல்லிட்டு இது நல்ல ஒரு மேன்கைன் தலா கோல்டு வந்து இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையிலே சூப்பர் ரிசல்ட்டு. அண்டு இன்னும் 2-3 மருந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு பேட்சுமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. இது வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து இதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செடி அந்த டானிக் கொடுப்பாங்க இல்லையா, அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கரையான், கீழே மண்ணில் பரவக்கூடிய பூச்சிகள் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகுமா. இது வந்து இந்த மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இலைப்பேனு, அப்புறமா அந்த வெள்ளை கொசுக்கள்லாம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நல்ல ரிசல்ட்டு தான், சூப்பராக வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஆல்ரெடி கண்ட்ரோல் ஆனதுனால தான் நாங்கள் பாதி பூக்கு மேலே காப்பாற்ற முடிஞ்சது, இல்லைன்னா ஃபுல்லாகவே போயிட்டுருக்கோம், கருகி போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. மொக்கு புழு, ஆரஞ்சு புழுக்கு என்ன மருந்துக்கா சொல்லுங்கள் அப்படின்ட்டு. மொக்கு புழுவாக இருந்தாலும் சரி, ஆரஞ்சு புழுவாக இருந்தாலும் சரி, இலைப்பேன், வால் பேன், அப்புறமா என்ன சொல்கிறது வெள்ளை கொசுக்கள், இந்த மாதிரி எந்த வகையான பூச்சியாக இருந்தாலுமே அதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கெமிக்கல் தாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆக்சுவலாக அந்த மருந்து வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அவங்களுக்கு இந்த டைம் வந்து தேங்க்ஸ் சொல்கிறோம். ஆக்சுவலாக நாங்கள் அவங்க சொன்னதுனால ட்ரை பண்ணல. கடையில் போய் கேட்கும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா ரொம்ப வந்து செடியில் வந்து ரொம்ப மொகுப்புழு வந்துடுச்சு, ஆரஞ்சு புழு வந்து பூ ஃபுல்லாக நிறைய பொசிங் போயிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க வந்து இந்த கெமிக்கல் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நாங்கள் அடித்த ஃபஸ்ட் டைமு. நிறைய மெடிசன் இருக்குது. இனிமேல் வந்து நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் வந்து ஒவ்வொன்றா வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் செடி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேட்ச் வந்து உண்மையிலே ரொம்ப திருப்தி தான், சூப்பராக இருந்துச்சு. நல்லபடியாக பூ பறித்து முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு 3-4 டேஸ் தான் பூ வந்துட்டுருக்கும். அப்புறமா வந்து ஃபுல்லாக முடிஞ்சுவிடும். ஸோ நீங்களாம் வந்து செடி வந்து கட் பண்ணி விட்டுருக்கீங்களா, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த செடி வந்து நல்லா கட் பண்ணி விடுங்க. இனிமேலாம் வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது, 2-3 தண்ணி தான் தேவைப்படும். கட் பண்ணி விட்டு தண்ணி இருந்தால் தண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக பூ வருங்க. இனிமேல் வெயில் காலம், பூ அதிகமாக வரும். அதுவுமே ரேட் வந்து நான் எதிர்பார்க்கலைங்க. இந்த ஆக்சுவலாக மார்ச் மாதம் வந்து பில் வந்து உண்மையிலே பரவாயில்ல, ஓரளவுக்கு 400 ரூபா மேக்ஸிமம் போயிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ரேட் என்ன அப்படின்னா 360 ரூபா போயிருக்கு. ஸோ 400 ரூபான்றது பரவாயில்ல தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ சம்மரில் பார்த்தீங்கன்னா மூட்டையாக வந்து பூ வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ வந்து நிறைய சென்ட் கம்பெனிக்கும் நிறைய வந்து லோடு வந்து கடைங்களுக்கே ஆக்சுவலாக வேணான்ற அளவுக்கு வருது. ஏன்னா அவ்வளோ வந்து ஹீல்டு வந்து இப்போ இந்த டைம் வந்து சம்மருக்கு வந்துடுச்சு. ஸோ கம்பெனிக்காரங்களுக்குலாம் நிறைய பூ வந்து எடுத்து ஸ்டாக் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ பார்ப்போம், நிறைய ஆக்சுவலாக போயிட்டுருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்யூ.